ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். மார்கழி மாதத்துடைய பிரம்மமுகூர்த்த பூஜை வீடியோ தான் இது. மார்கழி 26வது நாள் 2025 பிறந்து நமக்கு எல்லாத்துக்குமே வந்த ஃபஸ்ட்டு வைகுண்ட ஏகாதசி பண்டிகை தான். எங்கள் வீட்டில் வைகுண்ட ஏகாதசி எப்படி விரதம் இருந்தோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. 25ஆந்தேதி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து கிருத்திகை. அன்றைக்கி காலையில் நேரமாக எழுந்திரிச்சு வெத்தலை தீபம் போட்டு சாமியை முருகரை வழிபட்டுட்டு அன்றைக்கி மதியத்துலேருந்து உபவாசமாக இருந்து நைட்டு வந்து தூங்கியாச்சு. அடுத்த நாள் 26ஆந்தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி. குளிச்சு ரெடி ஆகிட்டு பிரம்மமுகூர்த்த பூஜையில் காலையில் 3 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் தரிசிச்சுட்டு, இந்த மாதம் மார்கழி மாதம் ஃபுல்லாகவே ஆண்டாளுடைய பாசுரமெல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப கேட்கவே அந்த சாங்கெல்லாம் கேட்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நைட்டும் வந்து பஜனை, அதாவது நைட்டு கண் முழிச்சிருக்கிறது இதெல்லாம் இருக்கும். நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்தது வந்து நாங்கள் வந்து குமராபாளையம் போயிட்டோம். நான் இங்கே ஈரோடு டிஸ்ட்ரிக் இந்த பக்கம் நாங்கள் ஷிஃப்டாக கரூர்லேருந்து இந்த பக்கம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் நான் வந்து பெருமாள் கோயில் போய் தரிசித்தது இங்கே குமராபாளையம் பாண்டுரங்கர் கோயில் தான். வைகுண்ட ஏகாதசி அப்போ இங்கே வந்து நாங்கள் 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த 4 வருஷமாகவுமே வைகுண்ட ஏகாதசி அப்போ வந்து பாண்டுரங்கர் கோயில் இங்கே வந்துடுவோம். ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க. எப்படி சொல்கிறது, நாங்கள் அங்கே இருக்கிறப்ப பக்கத்தில் கரூரில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா பக்கத்தில் என்ன பெருமாள் இருக்குது அங்கே போயிடுவேன். அதேமாதிரி பிரதோஷம் அன்றைக்கி அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் எது பக்கத்தில் இருக்கோ அங்கே போயிடுவேன். நான் எங்கே குடியிருக்கணும் அங்கே பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ அதுதான் வந்து ஸ்பெஷல் எனக்கு. அந்த மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே நம்ம குமராபாளையம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இதுவுமே கூடுதரையும் அங்கே நாங்கள் வட்டமலையில் குடியிருந்த முருகர் கோயிலும் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. நினச்சா பஸ் ஏறி போய் நான் சாமி கும்பிட்டு வந்துடுவேன். அன்றைக்கி விசேஷ நாள்னு கிடையாது, எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குனாலே கோயிலுக்கு கிளம்பி சாமி கும்பிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். நானும் தம்பியெல்லாம் வந்துடுவோம். இங்கே வந்ததுக்கப்புறமும் வீட்டில் சரி நாங்கள் இங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், இருந்தாலுமே எனக்கு அவரை போய் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் மாமா வந்து வேலைக்கு கிளப்பிட்டாங்க. தம்பி வந்து இன்றைக்கி ஸ்கூல் ஆனுவல் டேங்கிறதுனால அவங்க கிளம்பிட்டாங்க. நானும் தம்பி மட்டும் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நல்லா ரிலாக்ஸ் கிடச்சிது. அங்கே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணர் எப்படி வந்து கோயிலுக்குள்ளார, அதாவது அவர் வந்து மனுஷனாக அவதாரம் எடுத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா பிருந்தாவனத்தில் இருந்தார்ல, அந்த மாதிரியெல்லாம் ரியலாகவே வந்து அங்கே வந்து உருவம் வந்து இருக்கும். கண்ணுக்குட்டி சூப்பராக இருக்குங்க. கிருஷ்ணர் பின்னாடி இருந்துகிட்ருக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது பார்க்குறப்பே. ஒருவேளை இப்படி தான் அந்த இடமெல்லாம் இருந்துதான் அப்படிங்கிற ஃபீல் வந்து இங்கே கொடுக்கும். இது வந்து ஆண்டாள் அவங்களுடைய சன்னதி. அங்கே போய் பார்த்திங்கன்னா ஆண்டாள் அவ்வளோ அழகாக வந்து அலங்கரித்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே அங்கே பாசுரம் சுற்றி இருந்தது. எல்லாம் படிச்சுக்கிட்டு பார்த்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்க பார்த்திங்களா, நம்ம பிருந்தாவனத்தில் இப்படி இருந்திருக்கும், இதை விடவே இன்னும் அற்புதமாக இருந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இந்த இடம் எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து உண்மையாலுமே அவர் இருந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. இந்த இடத்துல ரொம்ப அழகாக இருந்தாருங்க. எப்படி சொல்கிறது, அவரை பார்த்துட்டு என் பையனை பார்க்குறப்ப என் குட்டி கிருஷ்ணரும் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு. நான் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ வந்து தம்பிக்கு வந்து வேஷம் போட்டு பார்க்குறப்பெல்லாம் கிருஷ்ணராட்டவே என் மனசுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். கன்சீவாக இருந்த டைமும் வைகுண்ட ஏகாதசி அப்போ நான் என்ன பண்ணேன்னா விரதம் இருந்தேன். என்னால் முடிஞ்ச மாதிரி நான் விரதம் இருந்து சாமி கும்பிட்டுருந்தேன். அது ஏன் நினச்சேன்னு தெரியல, எனக்கு வந்து கிருஷ்ணராட்டை வந்து கவரக்கூடிய பையன் வேணும்னு நான் வேண்டினுங்க. சீரியஸாலும் வேணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது பையன் தான். 2வது பேபினா எல்லாம் பொண்ணு வேணும்னு தான் வேண்டியிருப்பாங்க. நான் ஏன் அப்படி நினச்சேனே தெரியல, ஆனால் நான் அப்படி தான் நினச்சேன். அதே மாதிரி வந்து நான் ஒரு கோவமாக பண்ணாலுமே என்னை வந்து கவர்ந்துருவான், அழகாக பண்ணிடுவான். இது வந்து ராமர் கோயில். அங்கேருந்து பார்த்திங்கன்னா பாண்டுரங்கர் கோயிலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ அழகாக இருந்தாருங்க. பாதி முகம் பார்த்திங்கன்னா ரோசாவும் பாதி முகம் பார்த்திங்கன்னா நீல வண்ணமும் அவ்வளோ அழகாக இருந்தது. சாமி கும்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய பஜனைக்கு போய் நைட்டெல்லாம் கண் முழிச்சுட்டு விடிய காலையில் வீட்டுக்கு வந்து பிரம்மமுகூர்த்த பூஜையும் முடிச்சுட்டு அப்புறம் அங்கே மறுபடியும் கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே வந்து பஜனையெல்லாம் வச்சுருந்து நைட் ஃபுல்லாக கண் முழிச்சுட்டு இது அடுத்த நாள் காலையில், இது வந்து சனிக்கிழமை, இன்றைக்கி பிரதோஷம் வீட்லேயே வழிபட்டுட்டு, அதாவது வைகுண்ட ஏகாதசி காலையிலேயே அங்கேயே பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்த கோயிலில் வந்திருந்த எல்லாத்துக்குமே பிரசாதமாக சாப்பாடு எல்லாமே போட்டிருந்தாங்க. அங்கேயே விரதத்தையும் முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. இந்த வருஷம் வந்து ரொம்பவும் திருப்தியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்